ஆ, வாங்க ராமு. மேடம் என்ன விஷயம்? ராமு, நான் உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் பத்தி பேசியிருந்தேன்ல, ஆமா மேடம். அந்த எவிடன்ஸ ஆதி அழிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா அந்த எவிடன்ஸ் இல்லனா அவனால பணம் சம்பாதிக்கவே முடியாது. இன்னொன்னு, அந்த எவிடன்ஸ் அவன் முழுசா படிச்சிருந்தா இந்நேரம் அதுல இருக்கிற ஃபிட்னஸ் உயிருக்கெல்லாம் ஆபத்து வந்திருக்கும். அதுவும் நடக்கல. சோ அது அவன் தான் பத்திரமா எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அது அவனோட வீடா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏங்க இவ்வளோ கிரிமினலா யோசிக்கிறவன் வீட்டுக்குள்ளே கொண்டு அந்த டாக்குமெண்ட்டை பதுக்கி வைப்பான்? ஏதாவது உளராதீங்க. அண்ணே, நீங்க சொல்லுங்க, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அந்த வீட்ல பாத்தீங்களா? ஆதி கையில இருக்கிற மாதிரி ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? ம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. மேடம், பிரச்சனை நடந்த அன்னைக்கு ஆதி சிகப்பு கலர் ஃபைலோட கோபமா வீட்டுக்கு வந்தாரு. அவர் ரூமுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது அவர் கையில எந்த ஃபைலும் இல்ல. அநேகமா அந்த ஃபைல அவரோட பெட்ரூம்ல தான் மறைச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ம். நான் சொன்னல, அவன் அங்கதான் மறைச்சு வச்சிருக்கான். ஆனா அதை எப்படி எடுக்கிறது? அதுக்கு என்ன, ஓட்ட பிரிச்சு இறங்கிட வேண்டியதுதான். என்ன மேடம், திருடுறது தப்புன்னு சொல்றீங்களா? இப்ப இருக்கிற நிலைமைக்கு திருடுறது தப்பா? அண்ணே, பிளான் என்னன்னு நான் சொல்றேன், அதே மாதிரி பண்ணிடுறீங்களா? ம். சரிங்க மேடம், நீங்க நைட் வந்துருங்க. கண்டிப்பாண்ணே. வரேன் மேடம். இவன் வெளியில போனா வேலைக்கு ஆகாது. டேய், நீ யோசிக்கிறத பார்த்தாலே சரியில்லை. ஏதாவது அதிக பிரசங்கத்தனமா பண்ணி எல்லாருக்கும் பிரச்சனையை உருவாக்கி விட்டுறாத. நான் ஒன்னும் பண்ணல மேடம். நீங்க வேணா ஒரு கோடு போடுங்க, நான் வேணா அதுக்கு மேல ஒரு ரோடே போடுறேன். போதுமா? கிளம்பலாம்.